ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் டெஹிலா வர்ஷிப்பில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வாரமும் நம்ம தேவனை துதித்து பாடல் பாடி ஆராதிக்க போகிறோம். இன்றைக்கும் நீங்கள் எங்களோடு சேர்ந்து தேவனை பாடல் பாடி ஆராதிங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை உற்சாகமாக கரங்களை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனை ஆராதிப்போமா? வாங்க ப்ரேயர் பண்ணி ஆரம்பிக்கலாம் இந்த டெஹிலா வர்ஷிப்பை. அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் சமூகத்தில் வருகிறோம் அப்பா. இந்த டெஹிலா வர்ஷிப்பை நீங்களுக்கு உண்மையை ஆராதிக்க கொடுத்து நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இன்றைக்கும் வர்ஷிப் பண்ண போகிறோம்ப்பா. நீங்களே பொறுப்பெடுத்து வழி நடத்திக்கொள்ளுங்க. இன்றைக்கி பேச போகிற பைபிள் ட்ரூத்தையும் நீங்களே ஆசீர்வதிங்க அப்பா. அதை ஒவ்வொருத்தர் புரிய வைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்களே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இரு கரங்களை உயர்த்தி நாம் எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா என்கிற பாடலை பாடுவோம். Alleluia, alleluia.
உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? கலங்கும் போது எனக்காய் கரைபவர் நீரே. நான் துடிக்கும் போது எனக்காய் துடிப்பவர் நீரே. நான் கலங்கும் போது எனக்காய் கரைபவர் நீரே. கண்ணின் மணி போல காப்பவர், தோள் மீது சுமப்பவர், என் துணையாக நிற்பவர் நீர் ஒருவரே. கண்ணின் மணி போல காப்பவர், தோள் மீது சுமப்பவர், என் துணையாக நிற்பவர் நீர் ஒருவரே. அழைத்தவர் நீரே, அரவணைப்பீரே, கரம் பிடித்தீரே, என்னை கரை சேர்ப்பீரே. அழைத்தவர் நீரே, அரவணைப்பீரே, கரம் பிடித்தீரே, என்னை கரை சேர்ப்பீரே. இயேசுவே, நான் புலம்பும் போது நீரே. நான் கலங்கும் போது எனக்காய் கரையும் நீரே. வரும்போது எனக்காய் தவிப்பவர் நீரே. நான் புலம்பும் போது குரல் கொடுப்பவரும் நீரே. கண்ணின் மணி போல காப்பவர், தோள் மீது சுமப்பவர், என் துணையாக நிற்பவர் நீர் ஒருவரே. கண்ணின் மணி போல தோள் மீது சுமப்பவர், என் துணையாக நிற்பவர் நீர் ஒருவரே. அழைத்தவர் நீரே, கரம் பிடித்தீரே, அரவணைத்தீரே, என்னை கரை சேர்ப்பீரே. அழைத்தவர் நீரே, கரம் பிடித்தீரே, அரவணைப்பீரே, என்னை கரை சேர்ப்பீரே. இயேசுவே, நான் துடிக்கும் போது எனக்காய் துடிப்பவர் நீரே. நான் கலங்கும் போது எனக்காய் கரைபவர் நீரே. எல்லாரும் அவருடைய அன்பை உணர்ந்து போது எனக்காய் துடிப்பவர் நீரே. நான் கலங்கும் போது எனக்காய் கரைபவர் நீரே. கண்ணின் மணி போல காப்பவர், தோள் மீது சுமப்பவர், என் துணையாக நிற்பவர் நீர் ஒருவரே. கண்ணின் மணி போல காப்பவர், தோள் மீது சுமப்பவர், என் துணையாக நிற்பவர் நீர் ஒருவரே. அழைத்தவர் நீரே, அரவணைப்பீரே, கரம் பிடித்தீரே, என்னை கரை சேர்ப்பீரே. அழைத்தவர் நீரே, அரவணைப்பீரே, கரம் பிடித்தீரே, என்னை கரை சேர்ப்பீரே. இயேசுவே, அவர் நாமமே மதுரமாதே,
என் துணையாக நிற்பவர் நீர் ஒருவரே. அழைத்தவர் நீரே, கரம் பிடித்தீரே, அரவணைத்தீரே, என்னை கரை சேர்ப்பீரே. அழைத்தவர் நீரே, அரவணைப்பீரே, கரம் பிடித்தீரே, என்னை கரை சேர்ப்பீரே. இயேசுவே, என்னை கரை சேர்ப்பீரே. இயேசுவே, அவர்தான் நம்மை அழைத்தவர். அவர்தான் நம்மை இறுதி வரை நடத்தி செல்ல போகிறார். நாம் எதற்காக இதற்குள் வந்தோம் என்று என்னுடைய ஐடியாவே வேற. நான் எப்படியோ இது தப்பி தவறி இதுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஏசப்பா உங்களுக்காக ரைட்டான பிளான் வச்சுருக்காரு. அவர் உங்களுக்காக வைத்திருக்க திட்டம் மனிதர்கள் நினைத்தால் கூட தடுக்க முடியாத திட்டம். உங்களுக்காக அந்த சுகத்தை வைத்திருந்தார்னா அதை மனிதர்கள் யார் நினைத்தாலும் அது தடுக்க முடியாதது. உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம் மனிதர்கள் என்னதான் பண்ணாலும் இவன் ஆசீர்வாதத்தை எப்படியாவது தடுத்துடணும்னு நினைத்தா கூட அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம் உங்களை விட்டு நழுவி செல்லாது. மனிதர்கள் வாக்கு கொடுத்தது கூட உங்களை ஏமாற்றி விடலாம். ஆனால் தேவன் வாக்கு கொடுத்தவர் அதை செய்யும் அளவும் அதை நிறைவேற்றாமல் இருப்பதே இல்லை. அவர் ஒரு நாள் கூட நமக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றாம இருந்ததே இல்லை. நீங்க நினைப்பீங்க எனக்கு போன வருஷமே வாக்கு தந்தார், இன்னும் நிறைவேறலை. ரைட்டான டைம், கரெக்ட் டைமில் உங்களுக்கு தந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கே நீங்களே நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ நிறைவேறணும். ஆனால் கண்டிப்பாக அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம், ஆசீர்வாதம், சுகம், பலன் எல்லாம் நிறைவேறும். என் திட்டம் ஆசைகள் சிறியதன, உன் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். என் திட்டம் ஆசைகள் சிறியதன, உன் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டேன். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தலைமுறைகள் தாங்கிடும் திட்டம் தந்தீர். தலைமுறைகள் தாங்கிடும் திட்டம் தந்தீர். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரிந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரிந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை. ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை. ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆடுகள் பின்ன அழைத்தேன்,
பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரிந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரிந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நம்புவேன் இயேசு, நம்புவேன் இயேசுவை. சேர்ந்து நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. இரு கரங்களை உயர்த்தி நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. இன்னொரு விசை நம்புவேன். நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரர் அவர் ஒருவரே. நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நாம் மனிதர்களை நம்புகிற நேரத்தில், அவர்கள் கைவிடுகிற நேரத்தில் தேவன் என்னை கைவிட்டார் என்று நாம் புலம்புகிறோம். ஆனால் நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரர் தேவன் ஒருவரே. நாம் மனிதர்களை நம்புகிறதை விட தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிற நேரத்தில் நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. அவரை நம்புகிற நேரத்தில் ஒருபோதும் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை, தலை குனிந்து விடுவதில்லை. நாம் இவரை ஏசப்பாவை நம்புறதுனால நம்ம தலை குனிந்து விடுவோமோ அப்படி நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது.
அவரை நம்புகிற நேரத்தில் அவர் நமக்கு தேவையானவைகளை நமக்கு தருகிறார். மனிதர்கள் முன்பாக தலை நிமிர செய்கிறார். அவருடைய தயவை நம்புகிற நமக்கு தலை நிமிருகிறது. இந்த நேரத்திலும் கூட இந்த வீடியோவை யாரெல்லாம் சுகவீனத்தோடு பலவீனத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறவர்களோ, இன்னொரு விஷயம் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்களே அவர்களுக்கு சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் நீங்களே கொடுப்பதற்காக நன்றி ஏசப்பா. நீங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக செய்து முடித்து விட்ட சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக நன்றி ஏசப்பா. விசுவாசத்தோடு அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக நன்றி. நீங்களே அவங்களுக்கு சுகம், பலனாக இருப்பதற்காக நன்றி ஏசப்பா. இப்போதும் கூட நாங்கள் இவ்வளோ நேரம் வொர்ஷிப் பண்ணோம், எங்களோடு இருந்து வழிநடத்தினதற்காக நன்றி. இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருவர் மேலும் ஆராதனையின் அபிஷேகத்தை ஊற்றினதற்காக நன்றி ஏசப்பா. நீங்களே துவக்கம் முதல் முடிவரை பொறுப்படுத்தி வழிநடத்திற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன சங்கீதத்திலிருந்து எடுத்து பேச போகிறோன்னா, நம்மள நிறைய பேருக்கு ரொம்ப மனப்பாடமாக இருக்கிற சங்கீதம்னு கூட சொல்லலாம். அதான் 23. நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே அதை படித்து தான் வளர்ந்துருப்போம். அதிலேருந்து தான் நம்ம ஃபுல் அதிகாரத்தையும் பார்க்க போகிறதில்ல. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அப்படின்னா யார் உங்கள் சத்துரு? ஆதாமேவால் சர்ப்பத்தின் மூலமாக சத்துரு அவங்கள வந்து பாவத்தில் விழ வச்சானா, அதுதான் அந்த சர்ப்பம் தான் நம்மளுக்கு சத்துருவா? இல்லை நீங்கள் வந்து யோசித்து பார்த்தீங்கன்னா, அது வந்து அவன் வந்து அந்த சர்ப்பத்தை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டான். சத்துரு வந்து அந்த சர்ப்பத்தை இவங்க பாவத்தில் உழ வைக்கணுன்றதுக்காக அந்த சர்ப்பத்தை யூஸ் பண்ணால். பட் அந்த சர்ப்பம் வந்து சத்ருவாக முதல்ல இல்லை, அவன் அதை யூஸ் பண்ணனால அது சபிக்கப்பட்ட ஒரு மிருகமாக அது அமைஞ்சது. இப்போது நம்ம டாப்பிக்கில் வந்தோன்னா, சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. ஃபஸ்ட்டு நம்ம இது வரைக்கும் ஆயத்தப்படுத்தின்றது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, இப்போ நம்ம படிக்கலான் இருப்போம், நம்ம படித்து வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம அம்மா அப்பா யாராவது கஷ்டப்பட்டு உழைச்சி நம்மளை படிக்க வைக்கிறாங்க, நம்ம படித்து முன்னேறுறோம். இல்லை நம்ம பைபிளே படிக்க போகிறோன்னு வைங்களேன், ஃப்ரெண்டு வந்து யார் வேணாலும் இருக்கலாம், படித்து என்னத்தை சாதிக்க போகிறோம்? நம்ம கூடயே பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பான், ஆனால் அவன் வந்து நம்ம படித்து என்னத்தை சாதிக்க போகிறோம் அப்படின்னு கேட்பான். ஒரு சிலர் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஃப்ரெண்டாக இருந்தானா என்ன சொல்லுவான்னா, கடவுளே கிடையாது, நீ எதுக்கு போட்டு ப்ரேயர் பண்ணி பைபிள் வாசிட்டு. உடனே நம்ம வந்து அவன் வந்து நீ கடவுள் உனக்கு எதாவது அற்புதம் செஞ்சுருக்காரா? ஆனால் நம்மளுக்கு அற்புதம் நிறையா நடக்கும், ஆனால் நம்மளுக்கு அது தெரியாது. நம்ம வாழ்க்கையில் தினம் தினம் நம்ம வாழ்கிறதே ஒரு அற்புதம் தான். வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் இன்றைக்கி இருப்பாங்க, நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் நாளைக்கு இல்லாமல் போயிடுவாங்க. பட் நம்ம இன்றைக்கி நல்லா இருந்தோன்னா நாளைக்கும் நம்ம உயிரோடு எந்திப்போன்றதுக்கு நம்மளுக்கு நிச்சயம் கிடையாது. ஆனால் அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு அடிஷ்னலாக நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நாளை கூட்டி கொடுக்குறதே ஒரு அற்புதம் தான். அந்த ஃப்ரெண்டு, உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு, மச்சான் அதெல்லாம் ஒருத்தர் கடவுளே கிடையாது, நான் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதும் இல்லை, அதனால் நீ நம்பாத அப்படின்னோடனே, ஆமாம் என்ன நம்மளுக்கு அறிவில்லாத மாதிரி அவன் கூடயே சேர்ந்துக்கிறது, ஜால்ரா போட்டுறது. ஆனால் அவன் தான் சத்துரு. உங்கள் கூடயே இருந்துட்டு உங்களை வேறு இந்த வழியில் போனால் நம்ம வந்து பரலோகத்துக்கு போகலான்னு ஒரு வழி இருக்கும், அது ரொம்ப குறுகிய இடம், அதில் போகிறது கஷ்டம். ஆனால் இவன் வந்து நல்லா 4-வே ரோட்டை காமிச்சு கொடுத்த மாதிரி நல்லா 1-வே ரோட்லேருந்து 4-வே ரோட்டுக்கு மாற்றி விட்ருவான். அவன் தான் சத்துரு. இப்போது அந்த சத்துருக்கிட்டேருந்து நீங்கள் தப்பிச்சிட்டிங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஹையர் பொசிஷனுக்கு போயிடலாம். அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. அவன் என்ன நினைப்பானா, இவன் உருப்பட மாட்டான், நம்மளும் எப்படி உருப்பட போகிறதில்ல, இவன் உருப்பட மாட்டான், அதனால் நம்ம கூட சேர்ந்து இவனை இழுத்துடணும்னு சொல்லி பார்ப்பான். ஆனால் தேவன் அவங்களுக்கு முன்பாக நம்மளுடைய தலையில் அபிஷேகம் பண்ணி
நம்மளை ஹையர் பொசிஷன்ஸுக்கு நம்மளை வந்து கலெக்டராகவோ இல்லை ஐடி நீங்கள் வந்து என்ன எய்மில் ஆகணும்னு நினைக்கிறவங்களோ அதை கொண்டு போய் உங்களை நிறுத்துவார். நம்ம வந்து இப்போது ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிருப்போம், நம்ம ஃப்ரெண்டு வந்து நீலாம் இதெல்லாம் பண்ணிக்கிட மாட்டே, நீ உருப்பிடவே மாட்ட அப்படின்னு சொல்கிறவன் தான் சத்ரு. அவன் முன்னாடி நீங்கள் அவன் எதுக்கு நீ உருப்பிட மாட்டேன்னு சொல்கிறியோ அது முன்னாடி உங்களை தலையை உயர்த்தி எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்களை ஹையர் பொசிஷன் ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு உங்களை கொண்டு போக விரும்புகிறார். இனிமேல் நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரியே இனிமேல் இருக்க போகிறதில்ல. ஆண்டவர் உங்களை ஹையர் பொசிஷன்ஸ்க்கு கொண்டு போகிற நேரத்தில் யாரை வேணாலும் இருக்கலாம், அவங்கள உங்கள் காலு கீழே அது எவ்வளோ பெரிய பணக்காரனாக வேணால் இப்போ இருக்கலாம். பட் ஒரு தேவைன்னா அவனுக்கு வரப்போ உங்கள் கால் முன்னாடி நிற்கிற மாதிரி அவரை செய்வார். உங்களை யார் உருப்பிட மாட்டான்னு சொல்கிறாங்களோ அவங்க முன்னாடி உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உங்களை உயர்த்தி வைக்க போகிறார். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரம் டெஹிலா வர்ஷிப்பில் உங்களை சந்திக்கிறோம். பாய் ஃப்ரம் ட்ரினிட்டி ஸ்டுடியோ. பாய்.